ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாகரிகம் என்பது நம்ம உடுத்துற உடையில இல்லை அப்படிங்கிறத பத்தி என்னன்னு இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, a family dynamic coach. இப்போ சமீபத்தில் நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. ரொம்பவே என்னை பாதிச்சது. இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணுங்கிறதுக்காக நம்மளும் அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்றேன். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் கூட அதை சொல்ல சொன்னாங்க. அதனால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற விதமா இருக்கும். பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரக்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த அப்பாவோட பர்த்டேக்கு, அதாவது 60வது பர்த்டே நினைக்கிறேன், அந்த பர்த்டேக்கு வந்து பொண்ணு வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அந்த வயசுல இருக்க எல்லாரும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க, என்ன இப்படி வந்திருக்கா பொண்ணு அப்படின்னு கேட்டு இந்த அப்பாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல வந்து அந்த பர்த்டே எனக்கு ரொம்ப அழுது இது பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவா, இதுல ஒரு தப்பு இல்லது, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடுவேன், உங்க பார்வையை மாத்துங்க, நீங்க ஏன் இப்படி தப்பா பாக்குறீங்க, நீங்க எல்லாம் பூமர் அப்படி இப்படி அதை ஏதோ பேசுவா அந்த பொண்ணு. அவங்க அப்பா அமைதியாயிருவாரு. சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அமைதியாயிட்டாங்க. அடுத்து அவங்க அப்பாவோட டேர்ன் வரும். பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பர்த்டே வரும். அந்த பொண்ணோட பர்த்டே வரும்போது அவர் அதே மாதிரி ஒரு கிழிஞ்ச பனியனையும் பட்டாப்பட்டி ட்ரௌசரையும் போட்டுட்டு வருவார். அந்த ஆக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு காமெடி ஆக்டர், நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. வந்தோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசியமாயிரும். அவள் அழ ஆரம்பிச்சுவா, என்ன இப்படி பண்றீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீங்கன்னு அவங்க அப்பாட்ட கத்துவா. அவங்க அப்பா, நீ ஏமா தப்பா பாக்குற, உன் பார்வையை மாத்திக்க, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த வெயில் காலத்துல இந்த பனியனும் இந்த ட்ரௌசரும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா எனக்கு பிடிச்ச உடையில வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, உனக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு உரிமை இல்லையான்னு சூப்பரா நெத்தியில பொறி தட்டின மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு. அவர் கேட்ட கேள்வி அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க எல்லா டீனேஜர்ஸுக்கும் எல்லா பொண்ணுகளுக்குமான கேள்வியாகவும் பதிலாகவும் நான் அதை பார்த்தேன். அதை எல்லாருக்குமே ரீச் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த பதிவு. நாகரீகம் அப்படிங்கிறது நீங்க உடுத்துற உடையில இல்லை. இந்த மாதிரியான உடைகள் உடுத்திட்டாதான் எனக்கு ஸ்டேட்டஸா பார்ப்பேன், எல்லாரும் என்னோட ஸ்டேட்டஸை ஹையா நினைப்பாங்க அப்படின்னு மத்தவங்க பார்வைக்காக தயவு செய்து உடை உடுத்தாதீங்க. நாகரீகங்கிறது நம்மளுடைய பண்புலையும் பண்பாடுலையும் கலாச்சாரத்திலையும் நீங்க மற்ற சக மனிதர்கள் எப்படி பாக்குறீங்க, எப்படி ட்ரீட் பண்றீங்கிறதுல தான் இருக்கே தவிர உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கிடையாது. தயவு செய்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.